Hello everyone, this is Sindhu. In today's class, we are going to see psychology very important questions part 5. First one, the concept of one's inferiority affects the personality is given by. The concept of one's inferiority affects the personality is given by. ஒருவரின் ஆளுமை அவரிடம் உள்ள தாழ்வு உணர்ச்சியால் பாதிக்கப்படுகிறது என்ற கூற்றினை வழங்கியவர். ஒருவரின் ஆளுமை அவரிடம் உள்ள தாழ்வு உணர்ச்சியால் பாதிக்கப்படுகிறது என்ற கூற்றினை வழங்கியவர். ஏ கிருஷ்ணர், பி ஷெல்டன், சி ஆட்லர், டி கார்ட்னர். The right answer is option C, Adler. Second one, in Cato's personality invention, the dimensions are dash. In Cato's personality inventory, the dimensions are dash. காட்டலின் ஆளுமை பட்டியலில் பரிமாணங்களின் எண்ணிக்கை. காட்டலின் ஆளுமை பட்டியலில் பரிமாணங்களின் எண்ணிக்கை. The options are 16, 12, 15, 10. The right answer is 16. 16. Next one. In Maslow's theory of needs of self-respect is a component of. In Maslow's theory of needs, self-respect is a component of dash. மாஸ்லோவின் தேவை கோட்பாட்டில் சுயமரியாதை என்ற உட்கூறு பங்கு வகிப்பது. மாஸ்லோவின் தேவைகள் கோட்பாட்டில் சுயமரியாதை என்ற உட்கூறு பங்கு வகிப்பது. ஏ பிலாங்கிங்னஸ் நீட்ஸ், அதாவது அன்பு தேவைகள். பிலாங்கிங்னஸ் லீட்ஸ், அன்பு தேவைகள். பி ஆப்ஷன் சேஃப்டி நீட்ஸ், பாதுகாப்பு தேவைகள். சி செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ், சுய மதிப்பு தேவைகள். சுய மதிப்பு தேவைகள். டி பிசியாலஜிக்கல் நீட்ஸ், உடல் சார்ந்த தேவைகள். பிசியாலஜிக்கல் நீட்ஸ், உடல் சார்ந்த தேவைகள். So the right answer is option C, self-esteem needs, சுய மதிப்பு தேவைகள். Moving to the next question. According to Carl Rogers, self-actualization refers to. According to Carl Rogers, self-actualization refers to. Carl Rogersன் கருத்தின்படி மேன்மையாக்கமானது குறிக்கப்படுவது. மேன்மையாக்கமானது, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னா மேன்மையாக்கமானது, மேன்மையாக்கம் ஆனது குறிப்பிடப்படுவது. ஏ ஹை லெவல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், உயர்நிலை அடைவு. ஃபுல் ஃபங்க்ஷனிங், முழுமையாக செயல்படுதல். ஃபுல் ஃபங்க்ஷனிங், முழுமையாக செயல்படுதல். ஃபைனல் கோல், இறுதி இலக்கு. ஃபோர்த் ஒன், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், முழு நிறைவு. The right answer is B, ஃபுல் ஃபங்க்ஷனிங். ஃபுல் ஃபங்க்ஷனிங், முழுமையாக செயல்படுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். Raven's progressive matrices is a dash. Raven's progressive matrices is a dash. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ராவன் முற்போக்கான அணி என்பது. ராவன் முற்போக்கான அணி என்பது. ஆப்ஷன் ஏ வெர்பல் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், வாய்மொழி நுண்ணறிவு சோதனை. ஆப்ஷன் பி நான் வெர்பல் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், வாய்மொழியற்ற நுண்ணறிவு சோதனை. சி குரூப் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், குழு நுண்ணறிவு சோதனை. டி ஸ்கில் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், திறன் நுண்ணறிவு சோதனை. The right answer is B, non-verbal test of intelligence, வாய்மொழியற்ற நுண்ணறிவு சோதனை. இப்போ Raven's progressive matrices is a non-verbal test of intelligence. Next question. The first step to thinking is, சிந்தித்தலின் முதல் படி. The first step to thinking is, சிந்தித்தலின் முதல் படி. ஆப்ஷன் ஏ லிசனிங், கவனித்தல். ஆப்ஷன் பி ரீசனிங், காரணம் அறிதல். ஆப்ஷன் சி பெர்செப்ஷன், புலன் காட்சி. ஆப்ஷன் டி அனாலிசிஸ், பகுத்தாராய்தல். The right answer is option C, perception, புலன் காட்சி.
Moving to the next question. The concept about the nature of psychology is attention is given by. The concept about the nature of psychology in attention is given by. கவனித்தலின் உளவியல் தன்மை பற்றின கருத்துக்களை அளித்தவர். கவனித்தலின் உளவியல் தன்மை பற்றின கருத்துக்களை அளித்தவர். A. Hepps, B. Maslow, C. Crocrow, D. Guilford. The answer is A. Hepps. Next one. The stage in which the child is dependent on parent and gains the useful experience is. The stage in which the child is dependent on parents and gains the useful experiences is. ஓர் குழந்தை பெற்றோரை சார்ந்து பல பயனுள்ள அனுபவங்களை பெறும் நிலை. ஒரு குழந்தை பெற்றோரை சார்ந்து பல பயனுள்ள அனுபவங்களை பெறும் நிலை. A. Infancy, குழவி பருவம். B. Early childhood, முன் குழந்தை பருவம். C. Childhood, குழந்தை பருவம். D. Adolescence, குமர பருவம். The right answer is option A. Infancy, குழவி பருவம். Next question. Samagra Shiksha Abhiyan covers the educations from. Samagra Shiksha Abhiyan covers the education from dash. Samagra Shiksha Abhiyan dash வரையிலான கல்வியை உள்ளடக்கியது. Options A 1 to class 8. Option B பாருங்க preschool to class 12. முன்பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை. Option C 9 to class 12. 9ஆம் முதல் 12ஆம் வகுப்பு. D preschool to class 10. முன்பள்ளி முதல் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை. So the right answer is B preschool to class 12. Preschool to class 12. முன்பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை. Next one. In Buddhist education, the initiation ceremony for the admission of students was called as. In Buddhist education, the initiation ceremony for the admission of student was called as. புத்த மத கல்வியில் மாணவர் சேர்க்கைக்கான துவக்க விழா அழைக்கப்படும் விதம். புத்த மத கல்வியில் மாணவர் சேர்க்கைக்கான துவக்க விழா அழைக்கப்படும் விதம். உபநயனம், உப்சம்சம், ஓகே, உபநயனம், உப்சம்சம், பப்சா, பப்சா, அடுத்தது பிஸ்மிலா, பிஸ்மிலா. The answer is பப்சா. Next one. Who is considered as educable mentally retarded? Who is considered as educable mentally retarded? அதாவது கற்கத்தக்க மனநலம் குன்றியவர். கற்கத்தக்க மனநலம் குன்றியவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த IQ ranges கொடுத்திருக்காங்க. Their IQ range between 40 to 60 or 60 to 80 or 30 to 40 or 50 to 70. ஸோ அவங்களுடைய நுண்ணறிவு ஈவு வரம்பானது, நுண்ணறிவு IQ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நுண்ணறிவு ஈவு வரம்பானது எதுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. The right answer is answer D. Their IQ range is between 50 to 70. சரிங்களா? நுண்ணறிவு ஈவு வரம்பானது 50 முதல் 70க்குள் இருக்கும். ஸோ இந்த இருக்கிறவங்க தான் என்ன பண்றோம்? கற்கத்தக்க மனநலம் குன்றியவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். Next. According to Crocrow, guidance is dash. Okay. According to Crocrow, the guidance is dash. Direction, இயக்குதல். Imposition of one's point of view upon another. ஒருவரின் கருத்தை மற்றொருவரின் மீது திணிப்பது. Imposition of one's point of view upon another. ஒருவரின் கருத்தை மற்றொருவரின் மீது திணிப்பது. C பாருங்க. Assistance made available by competent counselors. Assistance made available by competent counselors.
தகுதி வாய்ந்த ஆலோசகர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கச் செய்தல். நெக்ஸ்ட், கேரியிங் த burden ஆஃப் another's லைஃப். கேரியிங் த burden ஆஃப் another's லைஃப், மற்றொருவரின் வாழ்க்கையை சுமப்பது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டுதல் என்பதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரோவை பொறுத்தவரை கைடன்ஸ், வழிகாட்டுதல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ஸ் மேட் அவைலபிள் பை காம்படிட்டன்ட் கவுன்சிலர்ஸ், தகுதி வாய்ந்த ஆலோசகர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க செய்தல், அதுக்கு பேர் தான் வந்து கைடன்ஸ் அப்படின்னு க்ரோ சொல்றாங்க. ஓகே, next, according to Crow, which among the following is not considered as the aims and objectives of mental hygiene? According to Crow, which among the following is not considered? This is very important. Okay, not considered as the aims and objectives of mental hygiene. The answers பாருங்க, options பாருங்க. First, adjustment, சரிப்படுத்திக் கொள்ளுதல். preservation, பாதுகாத்தல். prevention, தடுத்தல். cure, குணமாக்குதல். அதாவது க்ரோ மற்றும் க்ரோவின் படி பின்வருவனவற்றுள் எது மன சுகாதாரத்திற்கான குறிக்கோள் மற்றும் நோக்கமாக கருதப்படுவது இல்லை? சுகாதாரத்திற்கான குறிக்கோள் மற்றும் நோக்கமாக கருதப்படுவது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. The answer is A, adjustment, சரிப்படுத்திக் கொள்ளுதல். Next question. Carl Jung considered the personality in terms of dash. Carl Jung considered the personality in terms of dash. Carl Jung ஆளுமையாக கருதுவது எது? Individual difference, தனி மனித வேறுபாடு. Introvert and extrovert, அகபயத்தன்மை மற்றும் புறபயத்தன்மை. Introvert மற்றும் extrovert. Traits, பண்புகள். கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு பாருங்க, பி, இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ அப்போ இந்த அகபயத்தன்மை மற்றும் புறபயத்தன்மை, ஸோ இதோட தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் ஷங். Dash is the moral arm of the personality according to Freud. Dash is the moral arms of the personality according to Freud. ஃப்ராய்டின் படி ஆளுமைக்கான தார்மீக ஆயுதமாக கருதப்படுவது. ஆளுமைக்கான தார்மீக ஆயுதமாக கருதப்படுவது. சூப்பர் ஈகோ, மேன்மையான தன்முனைப்பு. ப்ரீகான்ஷியஸ், முன் உணர்வு நிலை. ஈகோ, தன் முனைப்பு. ஈர், அகம். So the right answer is super ego, மேன்மையான தன் முனைப்பு. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ். Next one. The theory of achievement motivation was given by dash. The theory of achievement motivation was given by. அடைவு உலக்கி கோட்பாட்டினை கொடுத்தவர். அடைவு உலக்கி கோட்பாட்டினை கொடுத்தவர். அடைவு உலக்கி, இது தியரி ஆஃப் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஃப்ராய்ட், மாஸ்லோ, ஹல், மெக்லிலாண்ட். ஃப்ராய்ட், மாஸ்லோ, ஹல், மெக்லிலாண்ட். The right answer is Megliland. Megliland. Next one. The word motivation is derived from. The word motivation is derived from. ஊக்குவித்தல் என்ற வார்த்தை பெறப்பட்ட மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. Greek, Latin, French, Sanskrit. The right option is B, Latin. லத்தீன் மொழி சொல். Next, the law of readiness was propounded by. The law of readiness was propounded by. ஆயத்த விதியை எடுத்துரைத்தவர். Pavlov, Thorndike, Skinner, Cogne. The right option is B, Thorndike. So law of readiness was propounded by Thorndike. Next, which of the following pairs is not correct? Which of the following pair is not correct? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இங்கே நாட் வந்திருக்கு பாருங்க.
சரிங்களா? இப்ப இதுல எதுக்கு இதோட தொடர்புடையவர் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தாண்டைக் கேட், பாவ்லோ டாக், கோக்லர் மங்கி, அதாவது கோலர் மங்கி, ஸ்கின்னர் ரேட். ஸோ இதில் எது பார்த்தீங்க அப்படின்னா கோலர் மங்கி, அதாவது வந்து அவர் வந்து சிம்பன்சி வச்சு வந்து அவர் அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருப்பாரு. அதனால தான் இதுதான் வந்து தவறாக இருக்கக்கூடியது. மற்றவங்க எல்லாருமே அந்த தாண்டைக்கு வந்து பூனையை வச்சு தான் செஞ்சிருப்பாரு. பாவ்லோ அதே மாதிரி டாக், ஸ்கின்னர், ரேட் எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ இதில் கரெக்டாக இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோலர் மங்கி. Next one. Classroom interaction analysis is related with. Classroom interaction analysis is related with. வகுப்பறை இடைவினை பகுப்பாய்வுடன் தொடர்புடையவர். வகுப்பறை இடைவினை பகுப்பாய்வுடன் தொடர்புடையவர். ஏ பியாஜே, பி ப்ரூனர், சி கோல்பர், டி ஃபிளாண்டர்ஸ். The answer is D Flanders. In which stage the emotional development reaches its maturity? In which stage the emotional development reaches its maturity? மனவெழுச்சி மேம்பாடானது எந்த படிநிலையில் அதனுடைய முதிர்ச்சியை அடைகிறது? மனவெழுச்சி மேம்பாடானது எந்த படிநிலையில் அதனுடைய முதிர்ச்சியை அடைகிறது? A childhood, B adolescence, C adulthood, D old age. குழந்தை பருவம், குமரப் பருவம், முதிர் பருவம், முதுமை பருவம். The answer is C adulthood. Okay, C adulthood, முதிர் பருவம். Next, identify the external determinants of attention. Identify the external determinants of attention. கவனத்திற்கான புறக்காரணியை அடையாளப்படுத்துக. கவனத்திற்கான புறக்காரணியை அடையாளப்படுத்துக. Intensity of stimulus, தூண்டுதலின் தீவிரம். Interest, ஆர்வம். Past experience, முன் அனுபவம். Social motives, சமூக ஊக்கிகள். சமூக ஊக்கிகள். ஸோ இதில் எது ரைட்டான ஆன்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ், தூண்டுதலின் தீவிரம். அடுத்தது, ஸோ தீஸ் ஆர் த மேஜர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். தீஸ் ஆர், அப்போ இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனத்தினுடைய முக்கிய வகை அப்படின்னு கேட்குறாங்க. கவனத்தினுடைய முக்கிய வகைப்பாடு. தீஸ் ஆர் த மேஜர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். Personal and impersonal, attention and distraction, superior and inferior, objective and subjective. The answer is objective and subjective. Concept is dash that are grouped together based on some common properties. Concepts is dash that are based on grouped together based on some common properties. The options are collection of experiences and ideas, collection of theories and principles, collection of models, collection of figures. The right answer is collection of experiences and ideas. So concepts is a collection of experiences and ideas that are grouped together based on some common properties. Animate objects are distinguished from inanimate objects chiefly by their dash to maintain the flow and cycle of life. Animate objects are distinguished from inanimate objects chiefly by their dash to maintain the flow and cycles of life. Option A potentiality, option B characteristics, C external skills, D experience. The right answer is potentiality. Next one. The two types of changes in various dimensions of one's personality are. The two types of changes in various dimensions of
one's personality are quantitative and qualitative, positive and negative, growth and development, height and weight. So the right answer is quantitative and qualitative. Next, dash stops when maturity has been attained. Dash stops when maturity has been attained. Development, growth, maturity, increase in weight. ஸோ இது வந்து எந்த உற்பத்தி முதிர்வு வந்த உடனே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெச்சூரிட்டி ஹாஸ் பீன் அட்டைன்ட். த ஆப்ஷன் இஸ் growth. வளர்ச்சி, முதிர்ச்சி வந்த உடனே வளர்ச்சி நின்றுடும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். Next, according to Piaget, 4 basic elements in development are. According to Piaget, 4 basic elements in developments are. Maturation, the answers பாருங்க. Maturation, experience, social transmission and equilibration. Maturation, experience, social transmission and equilibration. Next, dash is an emotion aroused in infant when his movements are restricted. Anger. Next, dash involves the biological process of growth and differentiation. Dash involves the biological process of growth and differentiation. Option A, maturation. Option B, learning. Option C, development. Option D, growth. The answer is option A, maturation. So the maturation involves the biological processes of growth and differentiation. Okay friends, I hope that you all enjoy this video. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Okay, thank you all.